ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக சுகர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஷேர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸோ நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ எத்தனால் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதிகப்படியாக மேனுஃபேக்சரிங் எங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த எத்தனாலை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலை தயாரிக்கல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ அந்த எத்தனாலை வந்து தயாரிக்க போகிறாங்க. அதனால தான் இவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பிரேசிலெலாம் பார்த்தீங்கன்னா 100% பயோஃபியலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எத்தனால் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு எரிபொருள் தான். அது ஈஸியாகவும் நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஒரு அக்ரிகல்ச்சர் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நிறைய எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ பேட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஃபியல் இருக்குது, அதுக்கப்புறம் பயோகேஸ் இருக்குது, சிஎன்ஜி கேஸ் இருக்குது, வெஜிடபிள் ஆயில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் எத்தனாலும் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.